வணக்கம். இன்றைக்கு வகுப்புல சந்தியக்கரம் அல்லது கூட்டெழுத்து என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சந்தியக்கரம் என்றால் என்ன? சந்தி கூட்டல் அச்சரம் சந்தியக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. நன்னூல் நூற்பா 125 என்ன இலக்கணம் சொல்லுதுன்னு பாருங்க. ஆ முன் இகரம் யகரம் என்றிவை எய்தின் ஐ ஒத்திசைக்கும் ஆவோடு உவ்வும் வவ்வும் அவ்வோர் அன்ன அப்படின்னு சொல்லுது. இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அகர எழுத்து ஆ என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அகரத்தின் முன் இகரமும் யகரமையும் தம்முள் ஒத்து பொருந்தினால், ஆக்கு பக்கத்துல ஈயும் ஆக்கு பக்கத்துல ஈ அப்படிங்கிற யகரமையும் வந்ததுன்னா ஐ என்னும் நெட்டெழுத்தா ஒலிக்கும். இதைத்தான் சந்தி அகரம் அப்படின்னு சொல்றோம். இதே போல அகரத்தோடு உகரமும் வகரமையும் தம்முள் ஒத்து பொருந்தினால் ஆ உ ஆ இவ் இப்படி வந்ததுன்னா அவ் என்னும் நெட்டெழுத்து ஒலிக்கும். இது சந்தி அக்கரம் என்று சொல்லப்படும். சரியா? எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு பாருங்க. ஆக்கு கூட ஈயும் ஆக்கு கூட ஈயும் வந்ததுன்னா ஐ என்ற நெட்டெழுத்து பிறக்கும். ஓஸ் அந்த ஒலி உருவாகும். ஆ கூட ஊவும் ஆ கூட இவ்வும் வந்ததுன்னு சொன்னா அவ்வென்ற நெட்டெழுத்து ஒலிக்கும். ஐயம் ஐயம் வையம் வையம் அவ்வை அவ்வை வவ்வுதல் வவ்வுதல் இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டுகள். ஆ கூட்டல் இ ஐ தலையி தலை அப்படின்னு பொருள் வரும். ஆ கூட்டல் ஐ ஐ ஐ ஐயா ஐயா. ஆ கூட்டல் உ ஆ உ ஔ கவுதமன் கௌதமன். ஆ கூட்டல் இவ் ஆ இவ் ஔ ஔவையார் ஔவையார். இப்படி ஒலிப்பதைத்தான் நாம சந்தி அக்கரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த வகுப்புல வேறு இலக்கணத்தோட நாம சந்திப்போம். நன்றி.